Hi friends, Assalamu alaikum. வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து துபாய் ஸ்கூல்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கூடவே வந்து அங்கே உள்ள ஃபீஸ் எப்படி இருக்கும், எந்த மந்த் வந்து அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானுமே இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தானே நம்ம ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களோட ஸ்கூலில் ஸ்பிரிட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. வின்டர் ஹாலிடேஸ் வரப்போகுது இல்லையா, அதுக்காக நாங்கள் போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். பசங்களுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸோட உங்கள் கூட இந்த டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து நம்ம பசங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ இல்லை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ அட்மிஷன் போடும் போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த அளவில் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட், ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து கரிக்குலம், மூணாவது வந்து லொக்கேஷன். பட்ஜெட் அப்படிங்கிறப்போ நம்மளால் இது வந்து மந்த்லி நம்ம பே பண்ண போகிறோம். அப்போ நம்மளால் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கூல் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கரிக்குலம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஏற்கனவே ஒரு கரிக்குலமில் படிச்சிருப்பாங்க. நம்ம இங்கே வந்து அதை மாற்றி சேர்க்கும் போது அவங்க ரொம்பவே சஃபர் ஆவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மூணாவது லொக்கேஷன் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் போது என்னாகும் அப்படின்னா அவங்க ட்ராவல் பண்ண அந்த டயர்ட்னஸ் இருக்காது. கூடவே நம்ம டெய்லி பிக் பண்ணி ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இந்த 3 விஷயங்களை நம்ம மனசில் வச்சுட்டு ஸ்கூல் சர்ச் பண்ணும் போது அது நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. யூஏஇயை பொறுத்தளவில் ஸ்கூல்ஸை வந்து 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ், ரெண்டாவது வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். பப்ளிக் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள எமராத்தி பிள்ளைங்க, அதாவது யூஏஇ நேஷ்னாலிட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து படிக்கிற ஸ்கூல் வந்து பப்ளிக் ஸ்கூல். நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்கே ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், பிலிப்பைனீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூட வந்து நான் பட்ஜெட் பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன், எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு எந்தெந்த கரிக்குலம் ஸ்கூல்ஸில் வந்து அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட்ஜெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பெர் மந்த்துக்கு வந்து 300 ஏஇடிலேருந்து 4000 ஏஇடி வரைக்கும் ஃபீஸஸ் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 300 திரஹம்ஸ்லேருந்து 4000 திரஹம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே பிரிட்டிஷ் கரிக்குலம் இல்லை அமெரிக்கன் கரிக்குலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1500 திரஹம்ஸ்லேருந்து 8000 திரஹம்ஸ் வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி ஸ்கூல்ஸும் இருக்குது. இதில் வந்து நமக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ, நமக்கு எது வந்து பே பண்ணக்கூடிய லெவலில் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கரிக்குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஏஇயை பொறுத்தளவில் ஏகப்பட்ட கரிக்குலம் இருக்குது. அதாவது இந்தியன் கரிக்குலம், ஈரானியன், பிரிட்டிஷ், அமெரிக்கன், பாகிஸ்தானி கரிக்குலம், ஐபி கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வரோம், ஏற்கனவே நம்ம பசங்க ஊரில் படிச்சுட்டு இருந்தாங்க, இங்கே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அஸ் அ டீச்சராக நீங்கள் இந்தியன் கரிக்குலம்னு சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ போர்டே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் சடனாக வந்து இங்கே கரிக்குலம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பசங்க ரொம்பவே சஃபர் ஆவாங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க போகிறாங்க, கிரேட் 1லேருந்தே படிக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பிரிட்டிஷ் கரிக்குலம் ஸ்கூல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கம்பேர் டு சிபிஎஸ்இ பிரிட்டிஷ் கரிக்குலமுடைய வே ஆஃப் டீச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி ஸ்கூல்ஸும் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் பிரிட்டிஷ் கரிக்குலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஹையாக இருக்கும். உங்களால் பே பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பிரிட்டிஷ் கரிக்குலம் ஸ்கூல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னதான் தி பெஸ்ட் அப்படிங்கிற ஸ்கூல்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருந்தா கூட பசங்க ட்ராவல் பண்ணுற டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா ரொம்பவே டயர்டாயிடுவாங்க. டெய்லி அவங்க வீடு வந்து சேரத்துக்கும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா இங்கே யூஏஇயை பொறுத்தளவில் வந்து டிராஃபிக் பீக் ஹவர்ஸில் வந்து ரொம்பவே டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 20 மினிட்ஸில் இல்லை ஒரு ½ அன் ஹவரில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஷார்ஜாவில் இருக்கோம், ஷார்ஜாவில் உள்ள ஸ்கூல்ஸில் தான் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு 2:30 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க அப்படின்னா பசங்க வீடு வந்து சேர்றதுக்கு 3:30-4 மணிக்கிட்ட ஆகிடும். அப்போது துபாய் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க, நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அதனால அதையுமே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி பசங்களுக்கு அட்மிஷன் போடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மந்த் வந்தால் இங்கே அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இந்தியன் கரிக்குலம், பாகிஸ்தானி, ஐபி கரிக்குலம்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஏப்ரல் இல்லை மே மந்த் வந்தால் நம்ம அட்மிஷன் இங்கே வாங்கிக்கலாம். இல்லை அமெரிக்கன் கரிக்குலம், யூகே கரிக்குலம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம்லாம் நாங்கள் வந்து அட்மிஷன் போட போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மந்த் வந்தால் நம்ம ஈஸியாக அட்மிஷன் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இங்கே வாங்க. அடுத்ததாக இங்கே அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் 2 ஸ்லைடாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து எமிரேட்ஸ் ஐடி, அது வந்து பசங்களோட எமிரேட்ஸ் ஐடியும் தேவைப்படும், பேரண்ட்ஸோடதும் தேவைப்படும். மூணாவது வந்து பாஸ்போர்ட் காப்பி வந்து பிள்ளைங்களோடதும் பேரண்ட்ஸோடதும் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா வீசா காப்பி, அதுவுமே வந்து பிள்ளைங்களோட வீசா காப்பியும் பேரண்ட்ஸோட வீசா காப்பியும் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் காப்பி கேட்பாங்க. நம்ம வேக்சின் போட்டிருப்போம் இல்லையா, அதோட காப்பி வந்து பிள்ளைங்களோடது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இயர் 1லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவே போதுமானது. இல்லை இந்தியாவில் படிச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்தியாவிலேருந்து டிசி வாங்கிட்டு வந்து அதில் அட்டெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு ரிப்போர்ட் கார்டு கேட்பாங்க, பசங்க வந்து எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வர்றப்பயே பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து பழைய ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு வர்றப்போ அந்த டிசி நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய விஏஓ ஆஃபீஸர்கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கிட்டு வரணும். வந்துட்டு நம்ம இங்கே யுஏஇ வந்த பிறகு அதை அட்டெஸ்ட் பண்ணி ஸ்கூலில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஸ்கூல் சைட்லேருந்து நிறையவே டைம் கொடுப்பாங்க. அதனால நம்ம பயப்படவோ இல்லை கவலைப்படவோ தேவை கிடையாது. நம்ம நல்ல தாராளமாக டைம் எடுத்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணிக்கலாம். அதனால இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் 1 by 1 அழகாக பிளான் பண்ணி எல்லாமே செய்யுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமுமா இருந்தாலுமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம். தேவையில்லாத பதட்டமும் நமக்கு வராது. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நினப்பு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் செலக்ட் பண்ணும்போது பட்ஜெட் அலோகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கூல்ஸோடைய ரேட்டிங் வந்து நீங்கள் கூகுள் செக் பண்ணி பார்க்கும் போது அதிலே உங்களுக்கு ரேட்டிங் காமிக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்கூல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து லொக்கேஷன் வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூலாக பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரேட்டிங், ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த ஸ்கூல் இந்த ரேட்டிங் இந்த ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்ல ஒரு ஸ்கூலாக சூப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.